Well, here we are. At home. In our living rooms. With our families. With those we love. Today, wherever you are located, know that you are not alone. You are not alone. We're still connected. Today, we gather as one body. One body. One body. Because the church is not a building. It never has been. It never has been. We gather today as one church. One church. To lift up one name. The name of Jesus. 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 So wherever you are, today is the day the Lord has made. Today is the day to give Him thanks. So let's unite. Let's worship. Let's praise His name. For He is worthy of it, today and every day. Because we are still the church. We are the church. We are the church. We are the church. We are the church.
கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் நம்மை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். நித்தமும் நம்மை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. அனிதமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். மாமிசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவை செய்திடுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவை செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் நம்மை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். நித்தமும் நம்மை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு.
It's
Father, we thank and praise you, Lord. Lord, the Holy Spirit, open our eyes, ears, hearts and minds of understanding. Speak to us, O Lord. We want to know more about you. You said, ask and it shall be given to you. We want to know more about you. This is the thing we want. Lord, I thank and praise you because you are going to open our eyes and ears, hearts and minds of understanding. Thank you, Master. In Jesus' name I pray. Acts chapter 4, verse 12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். இதுதான் இந்த வாக்குத்தத்தத்தை படித்து கொண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வரோம். வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம். அவரே என்று பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ரட்சிப்பு வேறொருவரால் ரட்சிப்பு வராது. XYZ 1000 உலகத்தில் வந்திருக்கலாம், அவங்க யாராலும் ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் ரட்சிப்பு உண்டு. வானத்திற்கு கீழே, இது எங்கே இந்த லா அப்ளைஸ்னா, வேத சட்டம் எங்கே அப்ளை, வானத்திற்கு கீழே, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே எல்லாரும் இந்த பேர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் ரிசல்ட் வரும். இப்போ ஒரு சம்பவத்தை படிப்போம். இந்த இதுலேயே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். இங்கே ஒரு 100க்கு அதிபதியின் வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக கொர்னேலியு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். Can you read in English? Now, first word. Now, at Caesarea there was a man whose name was Cornelius, a centurion, a captain of what was known as an Italian regiment. இங்கே பாருங்க, அவனை குறித்து வேதம் சொல்லுகிற காரியங்கள் பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தான், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டான். நான் சொல்ற பொழுது நிறைய பேருக்கு ஷாக் அடிக்கும். இந்த குவாலிஃபிகேஷன் அவன் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கிறான். இப்போ வேதமே சர்டிஃபை பண்ணுது, அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டாரனும் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து எல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணுறாங்க. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தான், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டான். எந்த சமயத்திலும் விடாமல் சொல்கிறாங்க ஜெபம் பண்ணிருந்தான், அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தான். இது அவனுடைய குவாலிஃபிகேஷன் சரியில்லைன்றார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? ஜெபம் பண்ணியிருந்தார். அப்பொழுது ஒரு தேவதூதன் தன்னிடத்தில் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவனை உற்று பார்த்து, 4வது வசனம், அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்கள் கேட்கப்பட்டுச்சு, உன் தர்மங்களும் தேவனுடைய சன்னதியில் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் சன்னதியில் நிச்சயமாக போயிடும். என்ன ஜெபம் பண்ணுறோன்றது பொறுத்து இருக்குது. ஓகே, அவர் சன்னதியில் வந்துட்டு இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு போய் மனசை அனுப்பி பேதுரு எனப்பட்ட மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. பாருங்க, இங்கே உள்ள கருத்து என்னன்னா, he was a good man. Just mere goodness cannot save you. யாருக்காக நீ நல்லவனா இருக்கிற? உனக்காக தான் நல்லவனா இருக்கிற. இது நிறைய பேருக்கு இது ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நம்ம குட்னஸை எங்கே கொண்டு போனால் சிகரெட் கிட்ட போய் நிறுத்திடுவாங்க. வாலிபர்கிட்ட சொல்கிறது, தண்ணி அடிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ புதுசாக ஒன்று ஆட் பண்ணோம், அதில் டிக்டாக் பார்க்குறியான்னு சொல்லிட்டு. சரி, இப்போ பாருங்கள், இவன் நல்லா இருந்தான், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அது தேவனே சர்டிஃபை பண்ணுறாரு. ஆனாலும் அவனுக்கு தகுதி இல்லை. அப்போ கர்த்தர் அவங்ககிட்ட ஒரு தூதனை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி, உன்னுடைய ஜபமெல்லாம் கேட்கப்பட்டுச்சு, உன் தர்மங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு,
நீ இப்பொழுது எழுந்து யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பேன். இப்போ இந்த தேவதூதன் வந்து அவனே சொல்லியிருக்கலாம், சொல்லலை. பிகாஸ் ஊழியம் வந்து தேவனுடைய ஊழியத்தை வந்து கர்த்தர் மனுஷன்கிட்ட தான் கொடுத்தாரு. தேவதூதர்கள் ஆவிகள் அவங்ககிட்ட கொடுக்கவே இல்லை. இங்கே வந்து அவர் என்ன சொல்கிறார், சஜஸ்ட் பண்ணுறாரு, நீ போய் பேதுருவை கூட்டிகிட்டு வா. அவன் எங்கே இருக்கிறான்னா அது கூட அட்ரஸ் வருது பாருங்கள். அவன் தோல் படையினராய் சீமோன் என்னும் ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறான். அவன் வீடு கடலோரத்தில் இருக்கிறது. யோசனை பண்ணிப்பாங்க வாலிப மக்கள் எல்லாருக்கும். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நீங்கள் போன்னு சொன்ன போனால் ஜிபிஎஸ் கொடுத்த மாதிரி கரெக்டாக போகிறாங்க, கொடுத்து அட்ரஸ் கொடுத்துறாங்க. அவன் நீ செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லிப்பான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி வருது? இது யார்கிட்ட வருது? கடவுள்கிட்ட நேரம் வருது. என்ன பண்ணணும்னு தூதன் சொல்லலை. ஆனால் நீ இந்த ஆளை கூப்பிடுன்ற, உன் எல்லாமே கரெக்டாக இருக்குதுப்பா, ஆனாலும் பத்தாது. இப்போ வரான். இப்போ இதே அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிங்க. பேதுரு வந்து அங்கே இடத்துல சொல்கிறாரு, அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியருடைய கலந்து அவனிடத்தில் போக்குவரத்தாக இருப்பது யூதனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிவிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனை நான் தீட்டுள்ளவன் என்று அசுத்தன் என்று சொல்லாதபடிக்கு தேவன் என்னை காண்பித்தார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்பொழுது என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள்? அவனுக்கும் தெரியாது. அவனை போய் கான்டாக்ட் பண்ண சொல்கிறாரு. அவன் கான்டாக்ட் பண்ணுறான். என்ன செய்யணும்? நான் இன்றைக்கி நமக்கு இந்த கேள்வி தான். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அதே மாதிரி தான் பவுல் அப்போஸ்தலன் குதிரையில் ஏறி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறார் எல்லா கிறிஸ்தவங்களையும். அந்த காலத்தில் சடுதில் வானத்திலிருந்து ஒரு லைட் அடிக்குது. சவுலே சவுலே, நீ என்னையே துன்பப்படுத்துகிறான்னு கேட்குறார். நீ யார் ஆண்டவரேன்னு கேட்குறான். நீ உதைக்கிறவன் வந்து இயேசு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் வாசிப்போம். ஏன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். இந்த இடத்துல கர்த்தரே பேசுகிறார். 2 இல்லஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன், சவுல் என்பவன் 9:1. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சிஷ்யரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசனத்துக்கு போய் இந்த மார்க்கத்தானாகிய புருஷனாவது ஸ்திரீயாகலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். தமஸ்குவில் இருக்க ஜபாலயங்களுக்கு என்ன செய்ய போகிறான்? அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அவன் பிரயாணம் பட்டு போயிட்டு இருக்கிறான். அவன் எண்ணத்தில் மனசில் நினச்சமா வெட்டுக்கிறமோ இன்னைக்கு இத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு வருவோன்னு நினைப்பான். அன்றைக்கி என்ன ஆகுது? பிரயாணப்பட்டு போய் தமஸ்கு சமைத்த போது சடுதில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. திடீர்னு ஒரு லைட் அடிக்குது, பயங்கர லைட்டு. இயேசு ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி தான் வந்து அடிக்குது. அவன் தரையில் விழுந்தான். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதுக்கு அவன், அப்படியே ஆண்டவரே, நீர் யார் அதற்கு என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இன்ட்ரடக்ஷன் எப்படி வருது பாருங்கள். துன்பப்படுத்துகிற இயேசு. இன்றைக்கி நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்வார்? ஆனால் இந்த இடத்துலையும் பாருங்கள், அவரே பேசுகிறாரு. ஆனாலும் என்ன செய்யணும்னு சொல்லி அவன் சொல்லவே இல்லை. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். அவன் ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸை வைக்கிறாரு. நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். நான் என்ன செய்ய சித்தமாயிட்டேன். வாட் யூ வாண்ட் மீ டு டூ லார்ட்? டுடே வி ஹாவ் டு ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். லார்ட், வாட் யூ வாண்ட் மீ டு டூ டுடே? லார்ட், வாட் யூ வாண்ட் மீ டு டூ டுமாரோ? எவ்ரி டே, எவ்ரி மோமெண்ட். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கு உனக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் வரும்.
அவரே சொல்லிருக்காங்க, நான் தான் இயேசுப்பா, என்னை ஏற்றுக்கொண்டா உனக்கு போதும்பான்னு சொல்லலை. அதுக்கு ஒரு ஆளை வச்சுருக்காரு. இன்றைக்கி ஏன் நம்மக்கிட்ட ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்கிறோம் நம்ம எல்லாரையும்? இதுதான் விஷயம். கர்த்தர் அந்த பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு, ஊழியத்தை செய்யும்படி. சரி, பிரமித்து நின்றான். தாரியில் இருந்துட்டு போகிறாரு. கடைசியில் இன்னொரு அதே சமயத்தில் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் யார் அனுப்புகிறாரோ அவங்ககிட்டையும் பேசுகிறாரு. அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, 11வது வசனம், கர்த்தர் நீ எழுந்து நேர்த்துரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டிருக்கான். இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டு வரவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையிடும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். பாருங்க எவ்வளோ பயங்கர, அதாவது காட்ஸ் வே ஆஃப் மிஸ்டீரியஸ். அவனை பர்டிகுலராக எல்லாத்தையும் சொல்கிறாரு. திரு தரிசனமாக வேர்ட் ஆஃப் நாலேஜில் வருது. அதற்கு அனனியா சொல்கிறாரு, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான். நல்ல சர்டிஃபிகேட்டுப்பா, வெரி குட் சர்டிஃபிகேட். ஓகே, எத்தனையோ பொல்லாங்குகள் செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உமது நாமத்தை கொழுந்து கொள்கிற யாவரையும் கட்டும்படிக்கு அவன் பிரதான ஆசிரியத்தினும் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. அரெஸ்ட் பண்ணும்போது அத்தாரிட்டி லெட்டர் ஆஃப் அத்தாரிட்டி வச்சுருக்கான். அங்கே போய் சொல்கிறீங்க, பயமாக இருக்குது, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, பயமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அதுக்கு, நீ போ, புறஜாதிகளுக்குள்ளும் ராஜாக்களுக்குள்ளும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவரே செலக்ட் பண்ணுறார் பர்சனலாக. யார்? ஒரு கொலைகாரனை பிடிச்சி பிடிக்கிறாரு. அவன் என்ன நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இப்போ அனனியா போகிறார். அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகி சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசு ஆகிய கர்த்தர் நீர் பார்வையடையும்படிக்கு பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார். ஃபஸ்ட்டு பார்வையடையணும், அடுத்தது பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். God works in a mysterious ways. பாருங்க, இப்போ கண்ணு தெரிஞ்சோன்னே ஆவியான அபிஷேகம் வந்துருக்கு. இவன் இயேசுவை இப்போ தான் வழியில் தான் மீட் பண்ணான். அவர் எதுவுமே சொல்லலை, நீ போய் ஞானஸ்நானம் எடுன்னு சொல்லலை, நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லலை. உனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும், என்ன வரும். இப்படி தான் சம்டைம்ஸ் காட் ஹேண்டில் பண்ணுறாரு. அவன் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதிர்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். இப்போதாங்க நடக்குது. செதில் நின்னுன்னா ஆவியானவர் வந்து இறங்கிட்டார். அடுத்தது அவன் ஞானஸ்நானம் பெற்றான், கீழ்ப்படைஞ்சான். உடனே நச்சு போஜனை பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்கூரிலே சில நாள் தங்கியிருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தான். இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் பிரசங்கம் பண்ணிட்டான். அவனுக்கும் ஜீசஸ்க்கு எவ்வளோ நாள் பழக்கம்? மேபி ஹவர்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், நம்ம பைபிள் காலேஜுக்கு போய் பவுல் பயின்றாரா? சவுல் என்னப்பட்ட பவுல் எத்தனை பைபிள் காலேஜில் போய் படித்தார்? ஒன்றும் கிடையாது. எல்லாம் தேவன் வெளிப்படுத்துகிறாரு. இந்த இடத்துல ஒரு ஆளை பயங்கரமான ஆசாமி பிடிக்கிறாரு. பிடிச்சி அந்த இடத்துல அவனை சொல்கிறாரு, என் நாமத்தை குறித்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டாரு. அனனியா கிட்ட அவன் வந்து சொல்லிக் கொடுக்குறான். இப்போ இதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கொர்நேலியோ வந்து கூப்பிட்டு வந்த பிறகு என்ன பண்ணுறாரு,
அவன் கேட்குறான், என்ன எதுக்காக என்னை அழைப்பித்தீங்க? அதற்கு 30வது வசனம், அதுக்கு கொர்நேலியு, நான் 4 நாளைக்கு முன்பே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டில் கரெக்டாக ஆக்யூரேட்டாக சொல்கிறான் பாருங்கள் இன்ஃபர்மேஷன். 9வது மணி நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் என்கிட்ட வந்தார். அவர் போய், உன்னோட ஜபங்கள் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவனத்தில் சந்தித்தில் நினைப்புக்கிட்டு வந்துச்சு, நீ போய் யோப்பா பட்டணத்துக்கு கூப்பிடு, பேதுரு என்னப்பட்ட மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பு. அவன் கடலோரத்தில் தோல் பதினவாகிய சீமோன் வீட்டில் தங்கியிருக்கிறான். அவன் உன்னிடத்தில் பேசுவான். என்ன பேசுவான்? என்ன பேசணும்? இயேசு கிறிஸ்து. முக்கியமாக அதை முக்கியப்படுத்தணும். எல்லா மனுஷருக்கும் தேவை இதுதான். நல்லவனாக இருக்கிறனாலையோ அவன் எது பண்ணுறனாலையோ ஹீ இஸ் நாட் குவாலிஃபைங். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ எம் ரெகுலர்லி கோ டு சர்ச், ஐ டூ திஸ், ஐ டூ திஸ், ஐ டூ திஸ். பட் that's not the qualification we require. God requires. God requires only one qualification. That is, are you in relationship with Jesus? இயேசுவோடு இணைஞ்சு வாழ்றியா? இது ஒன்று தான் பார்க்குறாரு. அப்படின்னு எல்லாம் வந்துருச்சு. அப்பொழுது பேதுரு சொல்லுகிறாரு, பேச தொடங்கி, தேவன் பச்சை பாதம் உள்ளவர் இல்லை. இந்த வார்த்தை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இது யூதனுக்கு எப்படியோ அப்படிதான் பரிஜாதனுக்கும். எல்லாருக்கும் அது தேவை. யாரு? இயேசு கிறிஸ்து. பச்சை பாதமே அவர் காட்ட மாட்டார். இது எல்லாமே வேற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது என்ன, தேவன்கிட்ட he doesn't show any partiality. If he's a Jew, you don't require Jesus. If you're a Gentile, Greek, you won't require Jesus. அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே we require Jesus. அதுதான் இங்கே சொல்ல வருது. பச்சை பாதம் உள்ளவர்ல எந்த ஜனத்திலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற, நல்ல கவனிங்க இந்த இடத்துல, எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர்களே. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? 38வது வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவாய் சுற்றித் திரிந்தார். அவரை தூக்கி சிலுவையில் அடிச்சிட்டாங்க. 42வது வசனம், அன்றியும் அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்பிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். டைரக்டாக வருது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தேவனத்திலிருந்து வருது. என்ன வருது? இயேசு கிறிஸ்துவை பிரசங்கி வருது. இங்கே பாருங்கள், இன்னொன்று பாருங்கள், 43வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். இப்போ பாவத்தை மன்னிக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம போய் கேட்டால் தான் உண்டு. விசுவாசத்தில் இப்போ போய் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. 5 வயசில் நீங்கள் என்ன செய்தீங்கன்னு தெரியாது. தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களை பற்றி எனக்கு தெரியாது. 5 வயசில் என்ன பண்ணீங்க, 6 வயசில் என்ன பண்ணீங்க, இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக சேர்த்து தான் சொல்கிறேன். ஆண்டவரே, நான் சுத்தமான இல்லை, கர்த்தாவே உங்களுக்கு நான் மேட்ச் பண்ண முடியாது, கர்த்தாவே நீரே எனக்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க, எனக்குள்ளே வாங்க. இதுதான் மெயின். பெறுவான் என்று தீர்க்கதரிசிகளும் அவரை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. இந்த வார்த்தையை சொல்லிட்டார், இன்னும் ஃபுல்லாக கூட சொல்லலை. ஆவியானவர் ஃபுல்லாக இறங்கிட்டார். ஏனென்றால் இயேசு என்ற நாமத்தை நம்ம குறித்து பிரசங்கிக்கும் போது ஆவியானவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அவன் பின்னால் ஞானஸ்நானம் எடுக்கிறான். பாருங்க, இந்த
யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம், 13-14. சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ we need the guidance of the Holy Spirit. ஆவியானவரின் கைடன்ஸ் நமக்கு தேவை, எப்போவுமே வச்சுக்கணும். சகல சத்தியத்துக்குள்ளும், சத்தியத்தில் எத்தனை வகை இருக்குது, எந்த சமயத்தில் எப்படி நடக்கணும், அது சத்தியம். இப்போ நம்ம உலகத்தில் பாருங்கள், சத்தியம் சொல்கிறாங்க, சத்தியம்னு சொல்கிறதெல்லாம் பொய். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இயேசு தான் இது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜஸ் ஃபார்ம் பண்ணார். ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும், அவன் உறவுகள்லாம் அதில் பிள்ளை பிறக்கும். ஆனால் உலகத்தின் சத்தியம் இப்போ எப்படி ஆயிடுச்சுங்க, ஆண் ஆணை கல்யாணம் பண்ணலாம். இது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. ஆனால் நாங்கள் அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கும் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் என்னிடத்துல இருந்து பாருங்கள், எல்லாரும் வரப்போகிற காரியங்களே உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அவர் தம் சுயமாக பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அவருடைய வேலை என்ன? அவர் இயேசுவை மகிமைப்படுத்துவது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே we need the Lord, the Holy Spirit to glorify the name of Jesus. இங்கே ஆவியானவர் இல்லைன்னா நம்மளுக்கு அர்த்தம் புரியாது. அதனால தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், ஆவியானவரே நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுங்க. ஏன்னா பரலோகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, இயேசு சொல்லி கொடுத்தாரு, நீ எதை பரலோகத்தில் கட்டுவாயோ அது பரலோகத்தில் பூமியில் கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். எதை கட்ட விழ்ப்பாயோ அது கட்ட விழ்க்கப்பட்டிருக்கும், பரலோகத்தில் கட்ட வைக்கும். நம்ம ஏதாவது இங்கே ஒரு ஆக்ட் நடத்தணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எங்கே ஆர்டர் இது பண்ணோம். இது ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் இப்போ எடுக்க விரும்பல, ஏன்னா அது இது ஸ்பிரிட் வேர்ல்டில் ரொம்ப இன்வால்வ் பண்ணுறோம். ரெண்டாவது வானம் இருக்குது, அதுக்கு மேலே மூணாவது வானம் இருக்குது. மூணாவது வானத்தில் தேவநாயகத்தில் இருக்குது, ரெண்டாவது வாரத்தில் பிசாசு இருக்கிறோம். உங்கள் ஜபம் போகும்போது கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுவோம். நிறைய பேர் நினைப்பாங்க இது இதனால தான் ஏன் இப்படி நம்ம கேளுக்கு ஜபத்துக்கு பதில் வரலன்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், we require Jesus. If you start praying in Jesus name, தேவனுடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணும்போது அதுக்கு பதில் உண்டு. நீங்கள் போய் அங்கே போயிட்டு சும்மா நான் நல்லவன் ஆண்டவரே, எனக்கு கஷ்டமாக இருக்குது, துன்பமாக இருக்குது, இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஒன்றும் பதில் வராது. ஏன்னா அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது, இயேசுவின் நாமத்தினாலே. பாருங்க 24வது வசனம் வாசிங்க. 23-24 படிக்கலாம், 2 வசனம். அந்நாட்டிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வதோ அதே அவங்களுக்கு தருவார். ஏன் இப்போ அந்த நாமம் போட்டிருக்கு தெரியுமா? வானத்தின் கீழே அவர் நாமம் தான் வேலை செய்யும். இப்போ நம்ம கொரோனா வைரஸில் கூட சொல்கிறேன், அவர் நாமத்தை உபயோக பண்ணால் வராது. அவர் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாரு, கடவுளே பாதுகாப்பாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு, தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுள்ளேன். பாருங்க, இப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் பேரை சொல்லி கேளு. ஏனென்றால் அந்த பேர் தான் காப்பாற்ற போகிறது. உலகத்தில் என்ன தான் ஜெபம் பண்ணிங்கன்னா சரி, அது சரிப்பட்டு வர்றது. பவுல் அப்போஸ்தலர் இப்போ நீங்கள் இப்போ கொர்நேலியு பாருங்கள், நல்லவன், எல்லாமே நல்லா செய்தான். இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் குவாலிஃபிகேஷன். அவர் போய் பேதுருவை கூட்டுவாங்க. அங்கேயும் ஆவியானவர் வந்த பிறகு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவை. அங்கே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. இதை தான் இப்போ விளக்கி சொல்கிறேன். அங்கே போட்டிருக்கு, இப்போ அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில், அவரை விசுவாசிக்கிறவனோ அவர் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவரை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பாவ மன்னிப்பு வேணும், பாவத்திலேருந்து நான் மன்னிக்கப்படணும். பாவத்தோடய நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, வாழ முடியாது, தேவனை நெருங்க முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்த தேவன்.
அதுதான் குவாலிஃபிகேஷன். ஒரே குவாலிஃபிகேஷன் வச்சுட்டார், நீ வரதுன்னா இயேசுவின் நாமத்தில் வா, ஐ வில் அக்செப்ட் யூ. அதான் பாஸ் ஓவர் டைம்லையும் பார்க்குறோம், ஆட்டை அடிக்கிறாங்க, ரத்தத்தை எடுத்து பூசுகிறாங்க. அது சிம்பாலிக் டு ஜீசஸ் கிரைஸ்ட். அவரும் பலியாக செலுத்தப்படுறார். அவரை மரணமடைந்த உடனே தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழே வரைக்கும் பிரிஞ்சிச்சு. அது அவ்வளோ உயரமானது, யாரும் எட்டி எல்லாம் பிடிக்க முடியாது. அதாவது இவ்வளோ நாள் கர்த்தர் ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு சரியாக பிளாக்கேஜ் இருந்துச்சு. இயேசு அதை திறந்து விட்டார். திறந்துவிட்டு நீங்கள் போய் எப்போவுமே பிதாவை தொழுது கொள்ளலாம். அவர் மரணத்தின் மூலம் நம்மளை ஒப்புருவாக்குறார் தேவனோடு. அப்படியே போயிட்டார் நினைக்காங்க. அவர் ஒரு ஆள் தான் உயிர்த்து எழுந்தது. லாசரும் உயிர்த்து எழுந்தான், ஆனால் திருப்பி செத்து போயிட்டான். இயேசுக்கு அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே அந்த உயிர்த்து எழுதுவது பங்கடையணும். இப்போ பாருங்கள், இப்போ இப்போ 14 யோவான் 16 இதில் பாருங்கள், இது வரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் ஊமைகளாய் உங்களோட பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் ஊமைகளோட உங்களோட பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். பிதாவை குறித்து நம்மளுக்கு அறிவிப்பது யாரு? ஜீசஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்நாளிலே நீங்கள் என் நாமத்தில் வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியால் பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். எதுக்கு பிதா நேசிக்கிறாரு? தேவனிடத்தில் நம்ம வந்தோன்னு சொல்ல அதை அறிக்கை பண்ணும்போது இயேசு தேவன் தான் அனுப்பிச்சி வச்சார். அவர் நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், 3 நாளுக்கு அப்புறம் எதிர்த்தார். இதை நம்ம சொல்லும்போது பிதாவாகி தேவன் நம்மளது அன்பு கூறுகிறார். ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் த சொல்யூஷன் ஃபார் ஹியூமன் ப்ராப்ளம். மேன் ஹஸ் ப்ராப்ளம்ஸ். ஹி கான்ட் கோ டு காட். ஹி இஸ் நாட் குவாலிஃபைடு. அதே மாதிரி கொர்னேலியஸ் மஸ்ட் நாட் குவாலிஃபைடு. அங்கே கடவுளே என்ன பண்ணுறாரு? ஒரு ஆள் அனுப்பிச்சிடுறாரு, தூதன் அனுப்பிச்சு, நீ போய் பேதுரை கூட்டிட்டு வா. பேதுரு சொல்கிறான். இங்கே சவுலுக்கு என்ன சொல்கிறான்? 2 இன்ஸ்டன்ஸை பார்க்குறோம். அவனுக்கும் அவரே பேசுகிறாரு, இன்னொரு ஆளை கூட்டு வா, அனனியாட்ட உண்டு சொல்லுவான். அவரே சொல்லிக்கலாம், அவர் சொல்லலை, அவன் சொல்லுவான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அதான் போட்டிருக்கு இங்கே போட்டு, நீங்கள் என்னை நேசித்து நான் தேவத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியால் தேவன் தாமே உங்களை நேசிக்கிறார், பிதா உங்களை நேசிக்கிறார். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கத்தை பிடிச்சிருக்கார். அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இதில் ஒன்று பாருங்கள், இன்னொரு 17ஆம் அதிகாரம் யோவான் 17 3-4 வசனம் பாருங்கள். ஒன்றான பெய்தவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். Knowing Jesus gives us eternal life. இயேசுன்ற பேர் எல்லாருக்கும் தெரியும். இங்கே அறிகிறதுன்னு சொல்கிறது அவர் வேற சட்டத்தை சொல்கிறார். அதுதான் இந்த புக் ஆஃப் ஹோசியா புஸ்தகத்தில் பார்த்துப்போம். அதிகாரம் 6வது வசனம். பலியே அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். What God wants us to know about Him. Jesus is our Father. If you know very well about everything about Jesus, you can win. இதே மாதிரி 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் போட்டிருக்கு. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்கரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ளுகிற அறிவை புரிந்து கொள்ள விருப்பமில்லை.
இது கிறிஸ்தவ மத போதரெலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் கொண்டு வந்து நீ கோயிலுக்கு வந்தால் போதும் யூ ஆர் குவாலிஃபைடுன்றாங்க. இல்லை, கோயிலுக்கு வர்றது நல்லது, அப்படி தான் செய்யுங்க. ஆனால் நீங்கள் பர்சனலாக அறிஞ்சிருக்கீங்க, இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கீங்களா? அவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? டெய்லி அவரோட பேசுகிறீங்களா? அவர் என்ன விதத்தில் நமக்கு பயன்படுறாரு? என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்கரமாகிறார்கள், அறிவை வெறுத்தார்கள். ஓசியா 6:3 நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். நாம் அறிவடைந்து, என்ன அறிவு? தேவனை பற்றி அறிகிற அறிவு. தேவனுக்கு எப்படி என்ன தான் பிடிக்கும், எது தான் பிடிக்காது, அவர் நம்மளுக்கு என்ன தான் சொல்லிக் கொடுக்குறாரு, இந்த உலகத்தில் எப்படி வெற்றிகரமாக ஜீவிப்பது என்பதை சொல்லிக் கொடுக்குறாரு. அது அவர்கிட்ட போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் என்ன தான் ரிசர்ச் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியும், அவர்கிட்ட போனால் தான் நடக்கும். இன்னொன்று 8வது அதிகாரம் முந்திரியே படித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். 8வது அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகன் அவைகளை அந்நிய காரியமாக. இன்றைக்கி எத்தனை பேர் இந்த மாதிரி படிக்கிறோம் பைபிள்? எனக்காக கர்த்தர் என்னோட பேசுகிறார். கர்த்தர் நான் இது செய்கிறது வேணான்றாரு, வேறு மாதிரி செய்ய சொல்கிறாரு. இந்த மாதிரி என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்? we try to dictate terms to him. அங்கே தான் ப்ராப்ளம். நிறைய பேர் என்னை கூப்பிட்டு, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. அவர் கொடுத்து தான் இருக்கிறார், நீங்கள் தான் போக மாட்டேன்றீங்க. நீங்கள் என்னைக்காவது போய் கேட்டிங்களா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? பவுல் கேட்டான் அந்த கேள்வி. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? இன்னைக்கு கேளுங்க உட்காந்து, அவர் சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு பிரசங்கியார் இப்படி தான் பண்ணோம் பிரசங்கத்தை. தேவனுடைய வழிக்கு நம்ம போகணும். ஆண்டவரே நீ என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறீர்? உங்கள் சித்தத்தை வெளிப்படுத்துங்க. அவர் என்ன சொல்கிறார்? வேதத்தின் மகத்துவங்கள் உள்ள நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அதில் ஆங்கில வேதத்தில் போட்டிருக்கு 10,000 things. மை லா. பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்னுடைய பற்றி சொல்கிறேன். இது நிறைய இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க லாலா ஒழிஞ்சு போச்சு. ஆமாம், இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினாரு. ஏன்னா கர்த்தருடைய சந்தானத்தில் பார்த்துருக்கீங்க, வேசித்தனம் பண்ணாதிருப்பாயாக, அது பெரிய கட்டளை. இயேசு சொல்றாரு, நீ கண்ணால் பார்த்தினாலே ப்ராப்ளம் தான். இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். அதனால தான் சொல்றாரு, உன்னால் குவாலிஃபை பண்ண முடியாது எந்த விதத்துலையும். குவாலிஃபிகேஷன் அதான் சொல்கிறது, இயேசு தான் எனக்கு குவாலிஃபிகேஷன். அப்போ அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவரை ஏற்றுக்கொள்ள போகிறது தான் குவாலிஃபிகேஷன் ஆகும் முடியும். அப்புறம் இயேசு நம்மகிட்ட வந்த பிறகு நீ இப்படி பண்ணி பரிசுத்த வாழ்க்கையில் நடத்திட்டு போவார். அதனால தான் we need Jesus today. Without him we can do nothing. ஏனென்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே போட்டிருக்கு யோவான் 17ஆம் அதிகாரத்தில், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த இடத்துல கிளீனாக போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சாதான் நித்திய ஜீவன் வரும், இட்டர்னல் லைஃப். இல்லாட்டி வராது. இந்த யோவான் புத்தகத்தை திரும்பி போய் வீட்டில் சேர்ந்து நிறைய படிங்க, அப்போ புரியும் உங்களுக்கு. இந்த யோவான் சுவிசேஷம் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், வாட் John disciple John had with Jesus. அதுதான் எழுதியிருக்காரு. ஆனால் இந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு வாசனத்தை பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் நினச்சிக்கலாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியுறது உங்களுக்கு ஏதோ யாரோ சொல்லி வந்துச்சு. இல்லை, கடவுள் ஏமான்றார் உங்களை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்காக நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். இது ரொம்ப பயங்கரமான வசனம். உள்ளே போனீங்கன்னா பயங்கரமான ரத்தம் போகிறது. நீ கனி கொடுக்கணும், கனியில் நிலைத்திருக்கணும்.
God expects a result-oriented life. And He expects access all the time fruit bearing in our life. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கர்த்தர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்னை என்றாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குதுன்றார். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 14ஆம் அதிகாரம் யோவான் 14:6 இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இதெல்லாம் படிங்க வீட்டில். ஏன் அப்படி சொல்றாரு? கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க, அப்பதான் புரியும். இன்னைக்கு டைம் இப்போ அடுத்த வாரத்தில் இன்னும் அதிகமாக கவனிப்போம். கர்த்தர் தாமே உங்களுக்கு அதிக ஞானத்தை கொடுத்து அவரை பற்றி அறிகிற அறிவில் வளர கிருபை செய்வாராக. நான் உங்களுக்கு எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரோட நாம பரிசுத்தப்படுவதாக. எல்லாம் இயேசுவை தேடுங்க. சொல்லுங்கள், இயேசுவே என்னிடத்தில் வாருங்க, உங்களை பற்றி நான் அறியணும். நான் திரும்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு யாராவது இயேசுவின் இன்ட்ரடக்ஷன் தேவைன்னா, இயேசுவை பற்றி அறிவில் வளரணும்னு சொன்னால் பாஸ்டர் ஜாஷ்வா கேளுங்க. கீழ்கட்ட நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கோம், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி சாரா ரஞ்சிதத்தை கேளுங்க. இல்லை அவங்க ஒன்றும் என்கிட்ட தான் பேசணும்னு சொன்னீங்கன்னா அவங்க மூலமாக என்கிட்ட பேசுங்க, நான் அறிவிப்பேன். உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கு கொடுக்குறவங்க தயவு செய்து கொடுத்துருங்க. ஆல்ரெடி வி ஆர் இன் வெரி டீப் பயங்கரமான சுச்சுவேஷனில் இருக்கிறோம். எப்போ முடி வரும் நம்மளுக்கு தெரியாது. ஆகவே ஜாக்கிரதையாக நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்பொழுது நம்ம காணிக்கை தசமபாகங்களையும் காணிக்கையிடும் ஆண்டவருக்கு செலுத்துகிற நேரம் வந்துச்சு. யார் செலுத்துறீங்களோ கீழே கொட்டிருக்கப்பட்ட நம்பருக்கு, பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிவிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்குள்ள வசனம் போன வாரத்துலேயும் நான் சொன்னேன், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மல்கியா 3:8. தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை வஞ்சித்தீர்கள், எதனாலே வஞ்சித்தோம் என்று கேட்கிறீர்கள். தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் தானே. இது பண்ண உடனே கடவுளை ஏமாற்றி நான் எஸ்கேப் ஆகிட்டேன்னு நினைச்சாலே ப்ராப்ளம். அப்போ நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து. ஏன் அதை கேட்குறார் ஆண்டவர்? அவருக்கு நோட்டு உற்பத்தி பண்ண முடியாதா? அல்லாட்டி எதுவும் பண்ண முடியாது அவருக்கு? இல்லை. God is a giver. God gives everything. அதே மாதிரி நம்மளும் அவர் சாயலின்படி ரூபத்தின்படி இருக்கிறபடியால் நம்மளும் கிவர்ஸாக இருக்கணும்னு பார்க்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? நான் சொல்கிற மாதிரி நீ கொடு, நான் போய் இதில் கொடுப்பேன் அதில் கொடுப்பேன், அது மாதிரிலாம் சரிப்பட்டு வராது. அவர் சொல்கிறது இருக்குது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களெல்லாம் பண்டசாலை கொண்டாருங்க. ஏன்னா உட்காந்து சாப்பிட்டா இருக்கிற ஆண்டவர் இல்லை, சாப்பிடல. யார் அவங்களுக்கு அவர் வேலை செய்கிறாங்களோ அவர் சாப்பிடணுன்றாரு. ஓகே, இது ஜஸ்டிஃபிகேஷன் அவருடையது, என்னுடையது இல்லை. ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களெல்லாம் பண்டசாலை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கடைகளை திறந்து ஐ வில் ஷோ யூ வாட் ஐ கேன் டூ அப்படின்னு சொல்கிறாரு. வானத்தின் பலகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டானோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள். டெஸ்ட் பண்ணுறாரு. வை நாட் பி டெஸ்ட் ஹிம்? பூமியின் கனிகளை பச்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கணி பாருங்க. அந்த மாதிரி டைசன் ஆஃபரிங் கொடுத்தா இந்த வருது நிறையா, இதெல்லாம் நின்று போடுவோம். ஓப்பனும் பூமியிலே உனக்கு டிஃபெக்ட் ஏதோ ஏற்பட்டுச்சுன்னா இது வரும்போது நான் உன்னை காப்பாற்றுவேன். பூமியில் கல்படுகிற உங்கள் நிமித்தம் தண்டிப்பேன். அவைகள் உங்கள் நலத்தின் பலனை அழிப்பதில்லை. நலத்திலிருந்து பலன் வரும்.
திடீர்னு பார்த்தா பூச்சி அடிச்சிச்சுன்னு வாங்க, என் தென்னை மரம் கருகி போச்சுன்னு வாங்க, என் தோட்டத்தில் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு வாங்க, நீரே ஒன்றுமே பண்ண முடியல எங்களுக்கு அப்படின்வாங்க. ஏன்? சில பேர் சொல்லுவாங்க வானம் பார்த்த பூமின்னு வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் அங்கே அலோவ் பண்ண தான் உண்டு. உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அப்போ இது கொடுக்கும்போது பூச்சி போட்டு இந்த மாதிரி வண்டுன்னு எதுனா வெட்டுக்கிளீரம் வராது. நான் உங்கள் நிலத்தில் பண்ண அழைப்பதில்லை, அவைகள் வெளியில் உள்ள திராட்சை செடி பலன் இல்லாமல். நீ திராட்சை செடி வச்சிருக்க, அது ரிசல்ட் கொடுக்கணும். என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குது? அழிவதும் இல்லை, பலம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேரையிலும் கர்த்தர் சொல்கிறார். இது அவர் வாயிலிருந்து வருது. நினைக்காதீங்க பாஸ்டர் காசு கேட்குறான்னு. இல்லை, நம்ம செய்ய வேண்டிய கடமை. இப்போ தேவன் சொல்கிறாரு ஆலோசனைகள் இயேசு பற்றி அறிந்து கொண்டால் இது ஒரு ஆலோசனை ஒருத்தர் இப்படி செய்ப்பா, நீ நல்லா இருப்பேன். இதான் அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது ஆவியானவர் விளக்கி கொடுக்கணும் உங்களுக்கு. சரியா? அடுத்தது இதுக்கும் போவோம். இன்னொன்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும். இது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃபரிங் இருக்குது. ஏதாவது ஒரு வந்துச்சுன்னா அது பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னா என்னென்று. இது காட் எக்ஸ்பெக்ட்ஸ். பாஸோவரில் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் கொடுக்கணும், பென்டிகாஸ்டல் டேயில் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் கொடுக்கணும், ஃபீஸ்ட் ஆஃப் த டேபர்னாக்கிள்ஸில் கொடுக்கணும். என்னடா என்னமோ சொல்கிறான்னு கிறிஸ்தவங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தேவன் நம்மளுக்கு கட்டளையிட்ட பண்டிகைகள். அது கூட நம்ம என்னமோ செய்கிறோம். இப்போ என்ன பண்ண சொல்கிறாரு? உன் பொருளாலும் இல்லை முதற்பாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ட்ரஸ்ட் காட் அண்ட் கிவ் இட். ட்ரஸ்ட் காட் அண்ட் கிவ் இட். தேவனாவே நான் விதைக்கிறேன், வர்த்தி பண்ணுவார். அப்பொழுது உன் களஞ்சிகள் பூர்ணமாய் விளங்கும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு. ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றாரு? அங்கேயும் அதான் சொன்னார், உன் திராட்சை கனி மற்று போவதில்லை. இங்கே போட்டிருக்கோம் மல்கியா 3:11. வெளியில் உள்ள திராட்சை செடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே அதே கர்த்தர் இங்கே என்ன சொல்றாரு? உன் பொருளாலும் எல்லாம் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சிகள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சை ரசம் புரண்டோடும். வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் சீக்ரெட் இஸ் தேர். இதை பற்றி ஒரு ஆர்குமெண்ட்டில் நம்ம இறங்கும் போதே நம்மளுக்கு பிசாசு நோண்டி விடுறான்னு தெரியும். அவனுக்கு பிடிக்காது நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது. உடனே ஆர்குமெண்ட் எழுதிட்டே இருப்பான், இது இல்லை அப்படி இல்லை. ஏன்னா அவனுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் அவனுக்கு நஷ்டமாயிடும். அதனால தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இதை சொல்லிக் கொடுக்குறது நல்லது. கர்த்தர்ட்ட தான் பதில் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அவர் நம்மளை ஆசீர்வதிப்போம். நம்ம மோட்சத்தில் போய் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. மோட்சத்துக்கு போனால் நீங்கள் கேட்க வேணாம், அது எல்லாமே ஆசீர்வாதமாக தான் இருக்கும். இங்கே ஆசீர்வாதத்தை தான் இந்த ரூலை போட்டார் ஆண்டவர். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. இதை தான் ஆபிரகாம் செய்தார். ஆபிரகாம் சட்டத்தினால் கட்டுப்பட்ட மனுஷன் இல்லை. அவர் எடுத்து தசம பங்கடை கொடுத்துட்டாரு. மெல்கிசேதேக்கு அவர் ஆசீர்வதிச்சார். அது என்ன கொடுத்தாரு? அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்சார். அதாவது கம்யூனியன் கொடுக்குறாரு. அதாவது ஹீ இஸ் டெல்லிங் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆபிரகாமே நீ இயேசுவை நம்பு, அங்கே தான் ரட்சிப்பு வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேணா டைமை வேஸ்ட் பண்ணி ஆர்கியூ பண்ண. நிறைய பேர் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணி இழந்து போயிடுவாங்க எல்லாத்தையும். சொன்னால் டோன்ட் ஆர்கியூ சர்டன் திங்ஸ் வி கேனாட் ஆர்கியூ. நான் இது ஒரு ஷார்ட் மெசேஜில் கொடுக்க முடியாது, ஒரு பிக் மெசேஜ் இது. ஏன் அது காட் ரிக்வயர்ஸ் அஸ். கடனே செய்யாதீங்க, சந்தோஷமாக கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தம் கிறிஸ்துவே. இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு நேராக போவோம். இப்பொழுதும் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பிட்டு நம்ம வாங்கி புசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகவும் அவர் ரத்தமாக புசிங்க.
சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வியாதி வரக்கூடாது, வேதனை வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. ஏனென்றால் இயேசுவின் சரீரத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் பார்க்க முடியுது. ஆகவே தேவன் தாமே ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கேளுங்க. விசுவாசத்தோடு எடுத்திங்கன்னா நிறைய பேர் சுகமடைஞ்சிருக்காங்க. இதை எடுத்து நீங்களும் பயன்படுங்க. ஐ சஜஸ்ட் திஸ். போய் நீங்கள் விட்டமின் சி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். உடனே கம்பேர் பண்ணாங்க, விட்டமின் சி போடுற மாதிரி தேவனுடைய வாடின்னு சொல்லிடாதுங்க. இது சூப்பர் நேச்சுரல் திங்ஸ். இது தேவனுடைய ஆலோசனை. யோவான் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி திருப்பி பாசிங்க, புரியும். ஜீவ அப்பம் நானேன்றாரு. இது எடுக்கும்போது நித்திய ஜீவன் உண்டுன்றாரு. இன்னொன்று அதே இடத்துல சொல்கிறாரு, உயிர் தெழுதலில் பங்கடைவீங்கன்றாரு. நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆகவே நம்ம உட்கொள்ளும் போது கர்த்தாவே இதை ஆசீர்வதித்து கொடுப்பாருங்க. கர்த்தாவே இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பிட்டு இயேசு கிறிஸ்து சரீரமாகவும் அவருடைய ரத்தமாக மாற்றி கொடுங்க. நன்மையான காரியங்களை எங்களை அடைய கிருபை தாருங்க. வியாதிகளாகட்டும், வேதனையாகட்டும், உலக பிரகமாக எதுவுமே தொட முடியாதுங்க. இது விசுவாசிக்கிறோமாப்பா. எங்கள் தேவனாய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இன்றைக்கு இந்த பாடல்களெல்லாம் கேளுங்க. பின்னால் இந்த வசனங்களும் அந்த பாடலில் இருக்கிற கருத்துக்களும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படும். டிஸ்பிளே பண்ணும்போது நீங்கள் அந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்க. பழகிய பாட்டு தான் கொண்டு வர்றேன் எல்லாத்தையும். அந்த பாட்டின் அர்த்தங்களை போய்ங்க. அவையெல்லாம் நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய பாட்டுங்களாக தான் இருக்குது. அது மாதிரி சாங்ஸ் தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் நான். ஆகவே நீங்கள் அதை எடுத்து பாடி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க, கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. கடைசி நான் பாடின பாட்டு தேவனுடைய சால்வேஷன். அவர்கிட்ட போகணும். நீங்கள் அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டீர்களா என்ற கேள்வி. அந்த பாட்டை எடுத்து பாருங்க. இன்னொரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின சுவிசேஷத்தில் பாருங்கள், 1ஆவது அதிகாரத்தில் பார்த்துங்க. இருபத்தி 1ஆவது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும், இது மாதிரி குரூப் சுற்றிட்டு இருக்குது. தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து சிந்தனையிலே விழனது. இப்போ நம்ம ஆண்டவரை துதிச்சு பாடலன்னா ஆகும், தாட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடும். சிந்தனையில் வீணான சிந்தனைகளை கொள்வோம். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பாடுற பாட்டு, இசை போடுறோம், நல்லா இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. மீனிங்கை கவனிங்க. அது எனக்கு எப்படி பயன்படும்? இப்போ பாடினேன், இது வெற்றிகரமாக ஜீவிக்கணும். ஆண்டவரே நீங்கள் கிருபை தாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை பாருங்கள். அது இங்கே தான் இருக்கும், உங்களை விட்டு போகாது. என்னென்ன ப்ராட்காஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளவும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா இந்த வசனம் ரொம்ப முக்கியம். தேவன் என்று அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திரியாமல் இருந்து அவரை ப்ரைஸ் பண்ணலைன்னா சிந்தனைகள் கெட்டு போகும். இதுதான் உலகத்தில் இன்றைக்கி தான் போயிட்டுருக்கு. கண்டபடி கேள்வி கேட்க தொடங்கிட்டோம். சிந்தனைகளை வீணானதால் உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது. கர்த்தருடைய அவர்கள் ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்கார பின்னால் படித்து பாருங்கள், இதில் க்ளீனாக போட்டிருக்கோம். அப்போ நம்ம எதுக்கு பாட்டு பாடுறோம், ஆராதனை செய்கிறோன்னா இதுக்கு தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ எல்லாம் கண்களை முடிச்சு, ஆண்டவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மோடு இணைந்து உண்மை பற்றி அறிய கொடுத்த தருணத்துக்காக நன்றி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் எங்கள் உள்ளத்தில் சென்று எங்களை பயனடைய செய்யுமாப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்களோட எப்பொழுது இருக்கட்டும். வாழ்நாள் ஃபுல்லாக எங்களோட இருந்து இயேசுவே நீர் எங்களுக்கு கைட் பண்ணுங்கப்பா. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு அரசுகளையும் பேசுங்க. அவர் கொன்னையிலே போல உண்மை நோக்கி ஓடி வர கிருபை தாருங்க. தேவனுடைய நாமத்தில் அவர்கள் வெற்றி சிறக்க கிருபை தாருங்க. அவர் நாமம் என்றும் சிறந்து விளங்குவார். எங்கள் மூலமாக அவர் நாமம் மகிமைப்படுவட்டும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால் பிதாவே.